இப்போ கிரவுண்ட் லெவலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார், அதிமுகவில் என்னதாப்பா நடக்குது அப்படின்னு நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்க, நீங்களும் போய் சந்திக்கிறீங்க. இது என்ன சார், எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றுதான் நான் எடுத்துக்கணும். இப்போ யாராவது செங்கோட்டையனோ நானோ இல்ல சைதை துரைசாமியோ இல்ல வேற யாரேனுமாவது திமுக ஜெயிக்கணும்னு சொல்றோமா? ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதாகட்டும், இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திக்கிறதாகட்டும், இது எல்லாமே அதிமுக வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. அவரோட தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி தானே எல்லாமே இருக்கு. எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாத கட்சியா என்ற என்ன அதிமுக? இல்ல, இவர் கேபி முனுசாமி பேசுறாரு, கட்சியில செல்வாக்கு இல்லாதவர்கள் எல்லாம் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சைதை துரைசாமிக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. கேபி முனுசாமிக்கு என்ன செல்வாக்கு சொல்லுங்களா? இல்லை சார், இப்போ மற்ற யாரோ போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கடந்து போகலாம். பாஜக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர், இங்கே மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூற்றவே முடியாது, அதை முதலாவதாக எதிர்ப்பேன் அப்படின்னு கேசி பழனிசாமி சார் எனக்கே எத்தனை இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கேசிபி சார் போய் என்னால் இங்கே அதிமுக ஒன்றிணைக்க முடியல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் போய் ஹெல்ப் கேட்கறது அல்லது அவங்க கிட்ட போய் பேசுறது அப்படின்றது எந்த வகையில் சரியா இருக்கும்? இன்றைக்கும் நாங்கள் இன்ன வரைக்கும் அதிமுகவோட தலைமை அப்படின்னா இங்கே ராயப்பேட் ஆஃபீஸ் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்க்குறாரு, நீங்கள் போய் பார்க்குறீங்க, சைதை துரைசாமி ஒரு கேம் ஆடுறோம், இதெல்லாம் பார்க்குறப்ப அதிமுகவோட தலைமை நிர்மலா சீதாராமன் கையில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதிமுகவை அடிச்சு காலி பண்றதுனே முடிவு எடுத்துட்டு பண்றீங்க, அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசினப்ப எனக்கெல்லாம் ரத்தம் குதிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நீங்க பயங்கர கோபமா பேசுனீங்க. அந்த கோபம் இப்ப நான் எங்க போய் அண்ணாமலையை மாத்துறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அதுல எல்லாம் சரியா தானே செயல்படுறாரு. அண்ணாமலையை மாத்தினா தான் கூட்டணின்னு அவர் பேசியதாக. சரிப்பா, அண்ணாமலை சொன்னாரு நம்ம மாத்திட்டோம், நம்மளோட பவர் மூலியமா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அமித்ஷா அவர்கள் நினைவு சரியா இருந்தா அவரும் இங்க திராவிட கட்சிகள் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க ஏவன் குற்றவாளியா ஆட்சியில் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையும் சொன்னாரு. இப்ப நம்ம அமித்ஷாவை மாத்திடுவோமா? அப்ப அவங்களோட தான் போய் நம்ம உட்காந்து பேசுறோம். அமித்ஷா நம்ம மாத்த முடியும்? திராவிட கட்சியில் ஊழல் இல்லைன்னு யார் சொன்னாங்க? திராவிடம் தலைக்க வேண்டும் என்றால் இந்த 10-20 ஆண்டுகள்ல அமைச்சர்களாக இருந்த திமுக அதிமுக ஒரு 50 பேரை நாடு கடத்தினா போதும். திராவிடம் என்றாலே திருட்டு, திராவிடம் என்றாலே ஊழல், சித்தாந்தம் என்கிற பெயர்ல இன்னைக்கு அதான் திமுக நடக்குது. உடன்பிறப்பே ஓடிவா, என்ன வட இந்திய இது இந்த ஆதிக்கம் வந்து இந்துத்துவ ஆதிக்கம் வந்து நம்மை அழிக்க வருகிறது, ஆள வருகிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கிறப்ப திடீர்னு கேசிபி சார் பாஜக பக்கம் போயிட்டாருன்ற மாதிரி. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார் ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. மண்டே எதுவுமா? எதுல பாசிட்டிவா இருக்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். அதை ஒரு மாதிரி உத்வேகமா இருக்கீங்களே. இது எப்பவும் உத்வேகமா தான் இருக்கேன். என்னைக்கு உத்வேகமும் உற்சாகமும் குறைச்சலா இருந்திருக்கேன் சொல்லுங்க. இல்லை, இருந்தாலும் இப்போ ரொம்ப ஒரு உத்வேகமா ஒரு 1 வீக்கா அதிமுகல இருந்து ஒரு மாதிரி பரபரப்பா தேர்தல் களத்துக்கு தயாரான மாதிரி இருக்கு. அதிமுக அல்லது எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வழக்கமா இது போல தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. இந்த முறை ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா போட்டி மிக கடுமையாக இருக்கும். உங்களுக்கு செங்கோட்டை இருக்குமா இல்ல யாருக்கு யாருக்கும்? இல்ல அரசியல் களத்துல திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் மிக கடுமையான ஒரு போட்டி இந்த முறை இருக்கும். ஆனா வெளியே இருந்து பாக்குறப்ப சார், அதிமுகவுக்கும் முன்னாள் அதிமுகவுக்கும் அல்லது அதிமுக அபிமானிகளுக்கும் அல்லது எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கும் ஒரு போட்டி நடக்கிற மாதிரி தெரியல. திமுக அதிமுக நடக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கும் அதிமுகவுக்கும் அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் முன்னாள் அதிமுகவுக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி விசுவாசிகளுக்கும் எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. முன்னாள் அதிமுக இந்நாள் அதிமுக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த கட்சியினுடைய ஏகபோக உரிமையாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே. அவர் தான் இதனோட ஃபவுண்டர், இதை உருவாக்கியவர். எந்த மாற்று கருத்தும். ஜெயலலிதா அம்மாய் அதை வளர்த்தவர். இன்றைக்கு இருக்கிறவர்கள் இதை அறுவடை செய்து கொண்டு இருப்பவர்கள். அப்ப நிச்சயமாக எங்களது கருத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும், ஏற்கப்பட வேண்டும். எங்க கருத்துக்கள் என்பது சுயநலம் இல்லாத கருத்து, கட்சி நலனை மட்டுமே முன்னிறுத்துகிற
கருத்து. இப்போ கிரவுண்ட் லெவல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க சார், அதிமுகவில் என்னதாப்பா நடக்குது அப்படின்னு, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதிமுகல பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு இறுதி நிலையை எடப்பாடி பழனிசாமி எட்டியிருக்கிறார். இதுல இன்னும் தெளிவில்லாத, முடிவுக்கு வராத ஒரே பிரச்சனை, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரே பிரச்சனை, ஒன்றுபட்ட அதிமுகவை அவர் உருவாக்க வேண்டும். அப்படி அவர் உருவாக்க தவறினால் இது எதிர் விளைவுகளை கொடுத்துரும். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க? பிரிஞ்சு ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்பு ஒரு 45% தனித்து நின்று வெற்றி பெற்ற அதிமுக இன்னைக்கு ஏன் பாஜகவோட போறாங்க அதை சொல்லுங்களேன். திமுக கூட இந்த பக்கம் டாக்டா இருக்காங்க. 2016ல தனித்து நின்று அம்மா காலத்தில் வென்ற அதிமுக, ஆட்சி அமைத்த அதிமுக, இன்றைக்கு ஏன் கூட்டணி கட்டாயம் வேண்டும், வலிமையான கூட்டணி கட்டாயம் வேண்டும், அப்பொழுதுதான் திமுக கூட்டணியை வெல்ல முடியும் என்று நினைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் ஏன் ஏற்பட்டு? பாஸ்ட் ரெக்கார்ட் சார், கடந்த கால ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, ஃபெயிலியர்ஸ் தொடர்ந்து எலெக்ஷன்ல தோத்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல அது ஒரு காரணம். அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்ததும் அது எங்க போயிருக்குன்னு பாருங்க. சீமான் 1% இருந்தவர் 8% உயர்ந்தார். விஜய் அவர் இதுக்கு முன்னாடி களத்திலேயே இல்ல, அம்மா காலத்துல விஜய் இப்படி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட முடியுமா? இப்ப கமல்ஹாசன் அப்படிதான் ஆரம்பிச்சாரு, அதிமுக எதிர்த்து தான் ஆரம்பிச்சாரு. அப்ப விஜய் வருகிற பொழுது அதுல ஒரு 7-8% வந்து வாக்குகளை அவர் பிரிப்பார். அதே மாதிரி நோட்டாவோடு என்று பேசப்பட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அண்ணாமலை நாங்கள் ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டோம், நாங்கள் ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டோம், அவங்களுக்கு ஒரு 7-8% அதிகமா இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்ப சீமான், விஜய், அண்ணாமலை, விஜய், இந்த வாக்குகள்ல எங்க இருந்து போகுது? ஏதாவது வெளிநாட்டில இருந்து இங்க குடி வந்துட்டாங்களா? அதிமுக அதையும் அதிமுகவுடைய வாக்கு சரிதலையும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் அங்க இருந்து இங்கதான் கல்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம எந்த அடிப்படையில அதை சொல்றோம்? திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு சரியில்லை. ஆனா ஏன்னா திமுக எல்லா காலத்திலும் கூட்டணியை மட்டுமே நம்பி இருந்த கட்சி. ஆனா அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அப்ப இன்றைக்கு கட்டாய கூட்டணி வேண்டும் என்கிற பொழுது இந்த வாக்கு சரிவு மட்டுமே காரணம். ஒன்று, ஏன் நம்ம வந்து எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்றோம். அப்படி ஒன்றுபடாமல் மீண்டும் பலர் அந்த ஒன்றுபடாத ஒரு அதிமுக, எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் மட்டுமே ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டு போட்டியிட்டால் நிச்சயமாக அது எதிர் விளைவுகளை கொடுக்கும். அது காரண காரியங்களோடு நாம் பின்னொரு நாள் விரிவாக சொல்றோம். அது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிற அந்த வெற்றியை கொடுக்காது. ஒருவேளை தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கிற வலிமையை இழந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை என்கிற அந்த வாய்ப்பை மட்டுமே பெற முடியுமே ஒழிய, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்டு அதிமுக வேண்டும். அந்த எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்டு அதிமுக அப்ப சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் சேர்த்துட்டா போதுங்களா? உங்களே சேர்த்துக்கணுமே. அவங்க 3 பேருக்கு 3 ஓட்டு தான். நான் அதை சொல்லல. அம்மா அவர்கள் மரணம் அடைகிற பொழுது அதிமுகவில் இருந்தவர்கள் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்கள் அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைக்கப்படும். அப்போ ஒன்றுபட்ட அதிமுக என்பது வந்து காலத்தின் தேவை. அப்பதான் தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். பாஜகவோட கூட்டணியும் காலத்தின் தேவை நினைக்கிறீங்களா? இல்ல, பாஜகவுடைய கூட்டணி தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுக இதற்கு முன்பு உருவாக்கப்பட்டிருந்தால், அப்ப அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படாததால் இன்றைக்கு இருக்கிற அந்த ஒரு 20-23% அல்லது அதிகபட்சம் 25% என்று எடுக்கிற பொழுது அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு குழப்பம். நாம் வலிமையோடு 40க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை கொண்ட திமுக கூட்டணியை தனித்து நின்று நம்மால் வெற்றி கொள்ள முடியாது. அப்ப நமக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அப்ப இந்த பலமான கூட்டணினா யாரெல்லாம் இருக்காங்க? விஜய் ட்ரை பண்ணா வரல. சீமான் ஒரு பக்கம், ஆனா அவர் தனித்து. விஜய்,
விஜயோட பல கட்ட பேச்சுவார்த்தைகளை திரு எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அது விஜய் பொறுத்த வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர் அல்லது கூட்டணி, அது அந்த டேர்ம்ஸ் வந்து அவரது எதிர்பார்ப்புகள் வந்து அதிமுகவுக்கு ஒத்து வராது. அப்ப வேற வழியே இல்லாம எடப்பாடி பழனிசாமி எந்த பாஜகவோடு 24 இல்ல 26 மட்டும் இல்ல 29 இல்ல என்று சொன்னாரோ அவர்களை மீண்டும் நாடி சென்று கூட்டணிக்கு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கார். அப்ப எதனால இது வந்தது? அதிமுக தன்னுடைய அந்த பலத்தை குறைத்து கொண்டது. பலம் இருக்கு கட்சிக்கு, எடப்பாடி பழனிசாமி அதை சிதறடித்து வைத்திருக்கிறார். இப்ப ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்க, நீங்களும் போய் சந்திக்கிறீங்க. இது என்ன சார், எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன சொன்னாங்க? அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றுதான் நான் எடுத்துக்கணும். இப்ப யாராவது செங்கோட்டையனோ நானோ இல்ல சைதை துரைசாமியோ இல்ல வேற யாரேனுமாவது திமுக ஜெயிக்கணும்னு சொல்றோமா? சொல்லல. திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றோமா? இல்ல பாஜக தலைமையில ஆட்சி அமைக்கணும்னு சொல்றோமா? இல்ல. கூட்டணியே தவிர்க்கப்பட்டிருக்கலாம், சரி வேற வழி இல்ல, இன்றைய சூழ்நிலைகளுக்கு அது தேவை என்று நீங்க நினைக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா இப்பவாவது கட்சியை வலிமைப்படுத்துங்க. குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையான அதிமுகவை கட்டமையுங்கள். இல்ல சார், இப்ப மத்த யாரோ போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கடந்து போகலாம். பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர், இங்க மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல காலூன்றவே முடியாது, அதை முதலாவதாக எதிர்ப்பேன் அப்படின்னு கேசி பழனிசாமி சார் எனக்கே எத்தனை இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கேசிபி சார் போய் என்னால இங்க அதிமுக ஒன்றிணைக்க முடியல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் போய் ஹெல்ப் கேட்கறது அல்லது அவங்க கிட்ட போய் பேசுறது அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இன்றைக்கும் பாஜக என்பது ஒரு சித்தாந்தங்கள் நிறைந்த ஒரு கட்சி. மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி தான் சார் 24 நின்னாங்க. நான் சொல்றது அவரே 75 வயசு ஆயிடுச்சுன்னு ரிட்டையர் ஆயிருங்கன்னு பேசுறாங்க. ஆகலையே, அதுக்குள்ள நான் போக விரும்பல. கல்ட்டு வழிபாடு அங்க இல்லைன்றீங்க. பாஜக என்றால் அது சித்தாந்தங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. தனி மனித வழிபாடுகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப அண்ணாமலையே மாற்றப்பட்டு விடுவார் அப்படிங்கறதானே. இப்ப ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போலவோ ஜெயலலிதா அம்மாவை போலவோ அவர்கள் வாழ்நாள் முழுக்க நின்று ஒரு நீடித்த கட்சியாக நீடித்த தலைவர்களாக அவர்கள் இருக்க முடியாது. அப்போ ஒரு சித்தாந்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவது எளிது எதிர்காலத்துல. அதுவும் அவர்களது சித்தாந்தம் தமிழகத்தில் வெற்றி பெற இன்னும் ரொம்ப குறைஞ்சது 50 ஆண்டுகள் ஆகும். அப்ப நமக்கு இன்றைக்கு நம் கண் முன்னால் இருப்பது எதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்? சீமான் அவர் வரமாட்டாரு, விஜய் அவர் ஆபத்து ஃபியூச்சர்ல. அப்ப இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் அந்த சித்தாந்தங்களை நாம் ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. இருந்தாலும் இந்த வருகிற தேர்தலுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி என்ன பத்திரிகை செய்திகள் தான், அது ஊர்ஜிதம் செய்யப்படாத. நாங்க எங்க கூட இருக்கிறவங்களுக்கு நான் அதிமுக சீட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அவர் பிஜேபியை வளர்த்து விடுறார். அப்படின்னா பிஜேபியை வளர்த்து விடுறார். இது ஒரு நல்ல அரசியல் செயல்பாடு. 26ல தெரிஞ்சே சிங்கத்தின் வாயில நம்ம தலை விடுறோம். அப்ப அதே தவறை மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு செய்யக்கூடாது. அதனால நீங்க வேணா எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு 120 எம்எல்ஏக்கள் வேணும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு 30 சீட்டை உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க, எல்லாரையும் அகாமடேட் பண்ணுங்க. அப்ப கட்சியினுடைய வலிமை, கருத்து வேறுபாடுகள் என்பது இப்ப எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கருத்து வேறுபாடு, எனக்கு அதிமுக கட்சிக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது இல்லையா? இதே எல்லோருக்கும். நான் குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் ஆவது முதலமைச்சருக்கு போட்டி போடுறேன், நான் எதுக்கு போட்டி போடுறேன்? அப்ப அதனால இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அதனால இந்த கூட்டணி என்பது இருப்பதில் பாதகம் குறைந்தது. இதற்கு திமுக என்ன பிரச்சாரம் செய்வாங்க? பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட சித்தாந்த அரசியல். அத தமிழ்நாட்டு மக்கள் சித்தாந்தங்களுக்காக மட்டுமே வாக்களிப்பது இல்லை. 4 ஆண்டு கால இந்த திமுகவுடைய அரசாங்கம், ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாரு? கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். ஸ்டாலின் அமைச்சரவையில கலெக்ஷன் இல்லைன்னு அவர் சொல்லுங்க.
கரப்ஷன் இல்லைன்னு அவரை சொல்லுங்க, ம். கமிஷன் இல்லைன்னு அவரை சொல்லுங்க. யார் மீதெல்லாம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்னாலும் அவர்கிட்டயே இவர் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கலைங்கிறதான தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாக இருக்கு. பட் டிஏவிசி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் அப்ரூவ் கொடுக்காம இருக்கிறதுக்கெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி பிளேம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எத்தனை போராட்டம் நடத்திட்டார் ஸ்டாலின் அதுக்கு, அந்த அப்ரூவல் கொடுக்காம இருக்கிறத. ஏன் இப்ப ராஜேந்திர பாலாஜி வழக்குல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இல்லையா, அதுல ஒரு பெரிய பட்டியல் தாக்கல் செய்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லையே. அடுத்து சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட அரசாங்கங்களில் மிக ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட சேர்த்தாம சொல்றீங்களா சேர்த்து சொல்றீங்க? இதெல்லாங்க, அதாவது ஒரு அரசாங்கம் நடந்தா அதுல சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும். அதிமுக நடந்தா அது வேற, திமுக நடந்தா அது வேற. ஒரு பொதுவா நான் சொல்லும் பொழுது இதுவரை இருந்த அரசாங்கங்களில் எந்த அரசாங்கத்தில் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், பட் அது வந்து இருந்த அரசாங்கம்ல சட்டம் ஒழுங்கு 100% பிரமாதமா இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லைன்னு நான் சொல்லல, அதுலயும் இருந்திருக்கலாம். அதை விட இன்றைக்கு படு மோசமாக மிக அதிகமாக இருக்கு. ஓகே சார், அது நம்ம இன்னும் தேர்தல் காலத்தில் இன்னும் நம்ம அதை பற்றி பேசலாம். நீங்கள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் நீங்கள் இன்னும் பட்டியலிடுவீங்க, இன்னும் 2 மணி நேரம் கூட பேசுவீங்க அதை. பட் இந்த பக்கம் சார் ஒரு எடுத்துக்கலாம், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ரொம்ப சீனியர், நீங்களும் ரொம்ப ரொம்ப சீனியர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் இருக்கீங்க. இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி அவர்களும் ரொம்ப சீனியர். ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதாகட்டும், இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திக்கிறதாகட்டும், இது எல்லாமே அதிமுக வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. அவரோட தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி தானே எல்லாமே இருக்கு. இப்ப நீங்களும் ஒரு கருத்தை சொல்றீங்க, சைதை துரைசாமி அவர்களும். நாங்க ஆலோசனை சொல்றோம், நீங்க எடுத்துக்கோங்களேன். எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாத கட்சியா என்ற என்ன அதிமுக? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். அப்படியெல்லாம் வந்து கூட எங்கள்கிட்ட யாரும் எதிர்த்து கேள்வியை கேட்க கூடாதுனால அவர் சொன்னதில்லை. அந்த கேள்விகளை, அதில் உள்ள நியாயங்களை அவர் புரிந்து கொள்வார். இல்ல இவர் கேபி முனுசாமி பேசுறாரு, கட்சியில செல்வாக்கு இல்லாதவர்கள் எல்லாம் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சைதை துரைசாமிக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. கேபி முனுசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு சொல்லுங்களா? நான் சொல்றேன், கேபி முனுசாமியை விட 10 மடங்கு எனக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அதிமுக தொண்டர்கள் இடத்துல. அவர் மாவட்டத்துல ஒரு தேர்தல் வைக்கலாம், நான் பெட்டரா கேபி முனுசாமி பெட்டரான்னு ஒரு தேர்தல் வைக்கலாம். அவர் தயாரான்னு கேளுங்க. அவர் மாவட்டத்துல சொல்றேன், அவருடைய ஏரியாலே, அவருடைய மாவட்டத்துல. அப்ப இதெல்லாம் அதாவது முனுசாமிங்கிறவரு எல்லோரோடத்துலயும், அதாவது எப்பவுமே தலைமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் புரட்சி தலைவர் அவர்கள் கொஞ்சம் கோபமா இருந்தா கூட 2ஆம் நிலையில இருக்கிறவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி அப்படி இணைச்சு அப்ப 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க எப்பவுமே சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கணும். ஏப்பா அவரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அவரோட புரிஞ்சுக்கலப்பா, கொஞ்சம் பொறுங்க, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நாங்க பக்குவமா எடுத்து சொல்லி அதை சரி பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படுறோம், இப்படித்தான் இருப்பாங்க. இது என்னன்னா, அவரை விட அவர் ஏதாவது கரெக்டா இருந்தா கூட அதை எப்படி கெடுக்கிறதுங்கிற என்னுடைய நீக்கமே வச்சுக்கோங்களா, நீக்கிட்டாங்க. நீக்கிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், 3 பேர்த்த கான்டாக்ட் பண்ணேன். வேலுமணிக்கு பார்த்தேன், வேலுமணி வீட்டுக்கு போனேன், வேலுமணி நானும் உட்கார்ந்து பேசணும். அண்ணன் படுத்துட்டாருங்க, நான் பேசிட்டு சொல்றேனுங்க அப்படின்னாரு. அடுத்து அண்ணன் கோயம்புத்தூருக்கு அடுத்த வாரம் மீட்டிங்க்கு வர்றாருங்க, நீங்க அங்க வந்து நில்லுங்க. நான் அம்மா காலத்திலேயே போய் அப்படி நின்றவன் அல்ல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தராதரம் இருக்கு, அது சொன்னாரு. சரி, அடுத்து தங்கமணிக்கு பேசினேன், அண்ணே நீக்கினது தப்புனே, ஆனா இருந்தாலும் நீங்க உடனே ரொம்ப கோபமா பேசிட்டீங்கண்ணே அப்படின்னு. தங்கமணி எல்லாரும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம், நீங்க நீக்கிறதுக்கு முன்னாடி அண்ணே என்னென்ன நடந்தது அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டீங்களாப்பா? இல்ல அண்ணே இது வந்து கட்சி கருத்து வேற என்ன, இல்ல நாங்க இப்போ கூட்டணிக்கு அவங்களோட இருக்கிறோம், அது ஒரு வார்த்தை நீங்க உங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொன்னீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் இவங்களாவது பரவாயில்ல, அவரு அதாவது என்ன, தான் பெரிய கம்யூனிசவாதி, சித்தாந்தவாதி, ஜனநாயகவாதி, போராளி அப்படின்னு சொல்லிக்க கூடியவர்
நீங்கள் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி என்னிடத்தில் ஒப்படைத்தால் நான் அதை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். இந்த ஆள் எங்க இருந்தாரு, எப்படி வந்தாரு? அம்மா காலத்துல அட்ரஸே இல்லாம இருந்தாரு. அம்மா காலத்துல அட்ரஸே இல்லாம இருந்தாரு. ஓபிஎஸோட வந்து ஒரு டீல் போட்டு வெட்டினா தலை எனக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒண்ணுன்னா நான் மட்டும்தான் ரெண்டா இருக்கணும் அப்படின்னு இருந்து ஓபிஎஸ் பின்னாலேயே நின்று சமயம் கிடைக்கிற போது ஓபிஎஸ் சரிச்சுட்டு இவர் அந்த பக்கம் சாஞ்சு தன்னை வளர்த்தி கொண்டு போனார். இப்ப இவர்கள் எப்படி இருக்கணும்னா, அண்ணா இருங்கண்ணே தான் ஒண்ணும் நம்ம பேசிட்டோம்னா சரி பண்ணிடலாண்ணே என்று இல்லைங்க, இந்த நியாய அநியாயங்களை எல்லாம் பேசி எல்லோரையும் ஒருங்கிணைப்பவர்களாக ஒன்றிணைக்க கூடிய முயற்சி செய்பவர்களாக அந்த தலைமையை சுத்தி இருக்கிறவங்க இருக்கணும். சார், இப்போ ஒரு பக்கம் இங்க தமிழ்நாட்டோட காங்கிரஸோட டெல்லி தலைமை டெல்லியில இருக்கு, அங்கதான் தலைமை வந்து டெல்லியில மோடி இருக்காரு, பாஜகவோட தலைமை டெல்லியில இருக்கு. நாங்க இன்ன வரைக்கும் அதிமுகவோட தலைமை அப்படின்னா ராய்பேட் ஆஃபீஸ் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போய் பாக்குறாரு, நீங்க போய் பாக்குறீங்க, சைதி துரைசாமி ஒரு கேம் ஆடுற, இதெல்லாம் பாக்குறப்ப அதிமுகவோட தலைமை நிர்மலா சீதாராமன் கையில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதிமுகவை அடிச்சு காலி பண்றதுனே முடிவு எடுத்துட்டு பண்றீங்க, அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி கீழே கிரவுண்ட்ல பேசப்படுது. என்னோட தனிப்பட்ட கேள்வி இல்ல. இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா? நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே நான் போட்டோ வச்சிருக்கேன், டெல்லி போய் அன்றைய துணை ஜனாதிபதியா இருந்தார் ஆர் வெங்கட்ராமன், அவரை பார்த்துட்டு வந்தேன். வந்தோடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டாரு, டெல்லிக்கு போனேன். ஆமா நான் போனேன், இவரை பார்த்தேன் அப்படின்னு. அவ்வளவுதான். ஏன்னா எங்க தொகுதி எம்பி இப்ப சேனாபதி கவுண்டர்னு இருந்தாரு, வாங்க தம்பி இப்போ பிரசிடென்ட் போய் பார்க்கலான்னு கூப்பிட்டாரு, போனேன் நானு. அதெல்லாம் யாரும் தப்பா எடுக்கல. அசெம்பிளில பேசுறாரு, இவங்களோட ஒரிஜினல் பாஸ் டெல்லி தான் அப்படின்னு. அம்மா காலத்திலேயே நான் மன்மோகன் சிங் போய் பார்த்திருக்கேன், நான் சிதம்பரத்தை பார்த்திருக்கேன், பல பேரை பார்த்திருக்கிறோம். ஏன் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு கூட BL சந்தோஷ் எனக்கு அவர் அறிமுகம் உண்டு, அவர் நானும் ஒன்னா எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தோம். தனியா நானும் செங்கோட்டையன் சந்தோஷ் நட்பு ரீதியான அங்க என்ன உட்கார்ந்து டிராகன் படம் நல்லா இருக்குன்னா பேசிட்டு இருப்போம். நாங்க பேசுறதே இதுதான், அரசியல் தானே பேசுறோம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைங்க அப்படின்னு போய் நம்ம டெல்லி பாஜக கிட்ட போய் நிக்கிறோம்ல, அது எப்படி சரியா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி நல்லா செய்யறாரா, செயல்படுறாரா, இந்த அரசாங்கம் சரியா நடக்குதா, அப்படித்தானே பேசியிருப்போம். அப்ப எல்லாருமே ஆதரவாக நல்ல கருத்துக்களை தானே அவர். இப்பவுமே இன்னொரு தவறான புரிதல், நாங்க எல்லாம் நிதியமைச்சரை பார்த்தோம், நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்தோம்னா எல்லாம் எடப்பாடி பழனிசாமி குழிதான் பறிச்சிருப்பான்னு ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றேன். பரவாயில்லைங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, நல்ல முடிவு தான், ரைட். நாங்க எல்லாரும் கருத்துக்கள் எல்லாரும் அதை ஏத்துக்கிறோம், ஒற்றுமையா செய்யலாம், வர்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்படணும், வலிமைப்படுத்தப்படணும், அப்ப வெற்றி வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த கருத்தை தானே சொல்றோம். இதை எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு கேட்டாலும் அதுதானே சொல்லுவோம். இப்ப என்ன யாராவது எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசியிருக்காரு இடையில, அதனால இதெல்லாம் வந்து நீங்க ஊடகங்கள்ல இதை வந்து ஊதி பரிசு பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி சார். நீங்க பேசுறப்பவே சொன்னீங்க இங்க வந்து சித்தாந்தங்கள்லாம் பெருசா ஈடுபடாது, ஆனா பாஜக அதிமுகவை அழிச்சிரும், அது கபலீகரம் பண்ணிரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப 2026 பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு காலத்தின் தேவை, நம்ம எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம இங்கதான் போய் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்றது, இந்த கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற என்ன நல்ல பெட்டர் ஆல்டர்னேட் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். தொடர்புல இருக்கிறவங்க ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க அதிமுக தொண்டர்கள். நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜ் போடுவாங்க, போன் பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் கேட்டாங்க. எல்லோருமே பாஜகவுக்கு எதிரான மனநிலை உடையவர்கள். இல்லைண்ணே நம்ம தனிச்சு நின்னா முடியாதுண்ணே, 2016 முடியாதுண்ணே, நமக்கு ஏதோ ஒரு கூட்டணி வேணும், இல்லைன்னா நம்ம களத்துல போய் சோர்ந்துருவாங்க, எடுபடாதுண்ணே, அவங்க கீழே இருக்கவங்க பேசுறாங்க. அப்ப எல்லோருமே ரைட். அதுல அடுத்து இருக்கிற ஆப்ஷன் என்ன, இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இல்ல, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இந்த களத்துல மட்டும் கேக்குறேன், பாஜகவோட அலைன்ஸ் போறது அப்படின்றது அதிமுகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா நான் கேக்குறேன். இல்ல என்றைக்குமேங்க, இப்ப நீங்க வந்து ஸ்வீட் சாப்பிடுறீங்க, ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் ஏறும், தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியும் சார். தெரியுமில்ல? அப்ப நீங்க சாப்பிடாமே விட்டுருவீங்களா? அத ஒரு அளவோட அந்த சித்தாந்தங்கள் நம்மை பாதித்து விடக்கூடாது. நம்முடைய வாக்கு வங்கி அந்த பக்கம்
மைக்ரேட் ஆயிடக்கூடாது என்கிற அந்த ஜாக்கிரதை உணர்வோடு இந்த இயக்கம் வழி நடத்த. அதனாலதான் நான் சொல்றது, இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்பது. அதுதான் நான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி அண்ணாமலை அவர்கள் பேசினப்ப நான் உங்களோட வீடியோவை பார்த்தேன். எனக்கெல்லாம் ரத்தம் குதிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நீங்க பயங்கர கோபமா பேசுனீங்க. அந்த கோபம் இப்ப என்ன எங்க போச்சு? அண்ணாமலையை மாத்துறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அதுல எல்லாம் சரியா தானே செயல்படுறாரு. அண்ணாமலையை மாத்தினா தான் கூட்டணின்னு அவர் பேசியதாக அவர் சொன்னதாக கூட வருது இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை பதவியில் நீடிப்பாரா இல்லையா என்கிற சர்ச்சையே ஏன் வருது? கிட்டத்தட்ட யாரோட கூட்டணியினாலும் நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறேன் என்று ஏன் அண்ணாமலை கதறாரு? அவரும் தன்னுடைய ஒரு நிலையை உணர்ந்திருப்பார். கடந்த காலங்கள்ல நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம், இது தவறு, நம்ம அப்படி பேசி இருக்க கூடாது என்றும் அவரும் உணர்வார்ல. இப்ப எல்லோருக்குமேப்பா ஒரு காலம் தகுந்த பாடங்களை கொடுக்கும். சரிப்பா, அண்ணாமலை சொன்னாரு நம்ம மாத்திட்டோம், நம்மளோட பவர் மூலியமா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அமித்ஷா அவர்கள் நினைவு சரியா இருந்தா அவரும் இங்க திராவிட கட்சிகள் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க ஏவன் குற்றவாளியா ஆட்சியில் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையும் சொன்னாரு. இப்ப நம்ம அமித்ஷா மாத்திடுவோமா? அப்ப அவங்களோட தான் போய் நம்ம உட்காந்து பேசுறோம். அமித்ஷா நம்ம மாத்த முடியும்? திராவிட கட்சியில ஊழல் இல்லைன்னு யாரு சொன்னாங்க? நானே சொல்லியிருக்கேன் பல இடத்துல. திராவிடம் தலைக்க வேண்டும் என்றால் இந்த 10-20 ஆண்டுகள்ல அமைச்சர்களாக இருந்த திமுக, அதிமுக ஒரு 50 பேரை நாடு கடத்தினா போதும். திராவிடம் தமிழகத்துல 1000 ஆண்டுகளுக்கு தலை தோங்கும். திராவிடம் என்றாலே திருட்டு, திராவிடம் என்றாலே ஊழல், திராவிடம் என்றாலே கொள்ளை என்கிற அளவுக்கு சித்தாந்தம் என்கிற பெயரில் இன்னைக்கு அதான் திமுக நடக்குது. உடன்பிறப்பே ஓடிவா, என்ன வட இந்திய இது இந்த ஆதிக்கம் இந்துத்துவ ஆதிக்கம் நம்மை அழிக்க வருகிறது, ஆள வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு குடும்பம் 3வது தலைமுறை, இன்னும் அடுத்த தலைமுறையும் தயாராக இருக்கு. இதெல்லாம் யாரு? சாதாரணப்பட்ட அண்ணா காலத்திலையும் பெரியார் காலத்திலையும் திராவிட கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு இந்த திராவிட கட்சிகள்ல பரிணமிக்கிறவங்க இன்றைக்கும் கிராமங்களில், இன்றைக்கும் கிளைகளில் அதே நிலையில தான் இருக்கிறாங்க. நான் சொல்லவே மாட்டேன் திராவிட கட்சிகள் ஊழலே கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கிறப்ப திடீர்னு கேசிபி சார் பாஜக பக்கம் போயிட்டாருன்ற மாதிரி ஒரு ஃபீல். பாஜக அதாவது 2 நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாஜக ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கு டொனேஷனை வாங்கிட்டா, அது செக்ல வாங்கிட்டா அது பாஜக ஊழல். அன்அக்கவுண்டடா கேஷா கலெக்ட் பண்ணி பொட்டியா பட்டில்ல ஒரு அட்டைப்பட்டியில வாங்கிட்டா அது திராவிட ஊழல். எனக்கு இது புரியல சார். பட் என்ன நடக்குது அப்படின்றது, ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த விளக்கம் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க இனிமே யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட போங்க, அண்ணே இது எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அவர் என்ன டாரிஃப்னு சொல்லுவாரு, உடனே உங்க நம்பர் வாங்கிப்பாரு, அங்கிருந்து ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டோடனே உங்களுக்கு ஒரு இடத்துல நிக்க சொல்லுவாரு, அந்த பெட்டியில அட்டைப்பட்டியில போட்டு இப்படி வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. ஒரு பைக் வரும் இல்ல கார் வரும், நீங்க நிக்கிற இடத்துல அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த அமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. ஓகே, போய் நீங்க ட்ரை பண்ணி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுங்களேன். இவ்வளவு வாய் பேசுறீங்கல்ல, ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுங்களேன். பண்ணிடுவோம் சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். கேட்ட எவனும் காசு வாங்க மாட்டான். இவரு அப்படியே போய் இவன் இப்படி பேசுறானுங்க, இவன் இவ்வளவு கேட்டானுங்கன்னு சொல்லி விடுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவனும் வாங்க மாட்டான். நான் வாங்கினது இல்லை இது வரைக்கும், என் வாழ்க்கையில கொடுத்தது இல்லை. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் சார். உங்க கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. ஆமா, ஸ்டிங் ஆபரேஷனோட தான் நீ என்ன சந்திக்கிறீங்க, பெட்டியோட.